Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. இன்றைக்கி ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவளையும் பேரிச்சம்பழத்தையும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1 கப் அவல் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். பேரிச்சம்பழம் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம் ஆட் பண்ணதே தெரியாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை தனியாக பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நான் ஒரு 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சர்க்கரையெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அந்த பேரிச்சம்பழத்தில் உள்ள ஸ்வீட்னஸ் தான் இதுக்கு ஃபுல்லாகவே கொடுக்க போகுது. இப்போ தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்பப்போ தண்ணி நல்லா தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட வேணாம். தண்ணியை தெளித்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். இப்போ நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வாழை இலையில் டூத் பிக்கை சருகி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அவல் பேரிச்சம்பழம் மிக்ஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா அமுக்கி விடுங்க. கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா அமுக்கி வைங்க. அப்போ தான் நமக்கு புட்டு சாஃப்டாக வரும். அதனால நல்லா அமுக்கியே வைங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக நான் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். குழந்தைங்க பேரிச்சம்பழம்லாம் கொடுத்தா தனியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிச்சம்பழம் கலந்துருக்கிறதே தெரியாது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்து நான் இட்லி பானையில் வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 இது ரெடி பண்ணியிருக்கேன். 2ஐயும் நான் இப்போ இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான அவல் பேரிச்சம்பழம் புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.